எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதிலே நாம் கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலே ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து என்று தமிழில் போடப்பட்டிருக்கிறது. ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವಾತನು ನಂಬಿಕೆಯನ್ನು ಪೂರೈಸುವಾತನು என்பதாகி கன்னட பைபிளில் போடப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் ஆம்பிளிஃபைட் பைபிளில் ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்கிறாங்க. ஹூ இஸ் த ஆத்தர் அண்ட் பர்ஃபெக்டர் ஆஃப் ஃபெய்த், அந்த விசுவாசத்தை நமக்குள் எழுதின ஆத்தர் அல்லது துவங்கினவர். த ஃபர்ஸ்ட் incentive for our belief and the one who brings our faith into maturity. அந்த விசுவாசத்தை வளர்த்து அந்த விசுவாசத்தை முதிர்ச்சி அடைய செய்தவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்ம தியானிக்க போகிற இந்த விசுவாசத்தை துவக்கிறவர் ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்ட முதல் அந்த காரியமே என்னன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தெய்வனுடைய ஈவு என்று சொல்லப்படுது. ஸோ இந்த விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், அந்த விசுவாசத்தை நமக்குள்ள துவங்கினவரும் அவர் தான், அந்த விசுவாசத்தை நமக்குள் வளர்க்கிறவரும் அவர் தான், அந்த விசுவாசத்தை பலப்படுத்துகிறவரும் அவர் தான், அந்த விசுவாசத்தை பூரணப்படுத்தி முடிவிலே அந்த விசுவாசத்தினாலே பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்கிறவரும் அவர் தான். ஸோ அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்குது. எப்படி நம்ம சரீர பிரகாரமான மனிதனுக்கு சுவாசம் எவ்வளவு அவசியமோ, அதே போல ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விசுவாசம் என்பது அவசியம். ஆவி மனிதனுக்கு விசுவாசம் என்பது அவசியமாக இருக்கிறது. ஸோ அந்த விசுவாசத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதை நமக்குள்ள துவங்கினவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஆவியின் வரங்களில ஒரு முக்கியமான வரம் விசுவாசம். அதே போல கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனியிலையும் ஒரு முக்கியமான கனி என்னன்னா விசுவாசம். இது எல்லாத்தையும் விட ஆண்டவர் இன்னொரு காரியத்தை, 3 காரியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். அன்பு, நம்பிக்கை, விசுவாசம். அதுலேயும் அந்த லிஸ்ட்லேயும் விசுவாசம் வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த விசுவாசத்தை நமக்குள் துவங்கின தேவன் ஒவ்வொரு நாளும் அதை நமக்குள்ள வளர்க்கிற தேவனாக இருக்கிறார், பலப்படுத்துகிற தேவனாக இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் அந்த வசனம் சொல்கிறது. அந்த விசுவாசத்தை நமக்குள்ள துவங்குறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில பொறுமையோட ஓடக்கடவும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கிறோமோ, ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துல நாம் காத்திருந்து, ஆண்டவரே என் விசுவாசத்தை பலப்படுத்தும் என்று நாம் செபிக்கும் பொழுது அந்த விசுவாசத்திலே நாம் என்ன பண்றோம், வளருகிறவளாய் காணப்படுகிறோம். விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம காணாதத நம்ம விசுவாசித்து நம்பி இருக்கிறது தான் விசுவாசம். அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்தது கிடையாது, ஆனா அவரே ஜீவனுள்ள தேவன் என்பதையும் நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து என்பதையும் நாம் விசுவாசித்தபடியினால இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். பரலோகத்தின் அந்த ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். இதுக்கு அடிப்படையே என்ன அப்படின்னு பார்த்தா அந்த விசுவாசம் தான். அப்போ ஆண்டவர் அந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள பலப்படுத்தி அதை வளர்த்து அந்த விசுவாசத்துல நாம் முதிர்ச்சி அடையவும், அந்த ஆம்பிளிஃபைட் பைபிள் சொன்னபோது போல டு மெச்சூரிட்டி, அந்த மெச்சூரிட்டி விசுவாசத்தினால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவி மனிதன் முதிர்ச்சி அடைகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தை
விசுவாசத்துல வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை ஜெயமா முடித்த மனிதருடைய லிஸ்ட் அங்க போடப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த விசுவாசத்தை தேவன் எப்படி அவர்களுக்குள்ள வளர்த்தார் என்பதை இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் நபர் யாருன்னு பார்த்தா 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல போடப்பட்டிருக்கிற, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த விசுவாசத்தோடு கூட தான் ஆபேல் என்ன பண்ணார்னா, தன்னுடைய மந்தையில் இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் உச்சிதமான காரியங்களை கொண்டு வந்து ஆண்டவருக்கு விசுவாசத்தோட இதை தேவன் நிச்சயமா எனக்கு அங்கீகரிப்பார் என்று தன் கிரியையில அதை காமிக்கிறான். என்றால் வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததாக இருக்கிறது. அப்போ நம்முடைய அனுதின வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை நாம் கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை நாம விசுவாசிக்கிறோம் என்பதனுடைய அடையாளமே நம்முடைய கிரியைகள் அது வெளிப்பட வேண்டும். தேவன் உண்டு என்று நம்ம விசுவாசிக்கிறோம், அந்த தேவன் என்னை நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்துகிறார் என்கிற அந்த விசுவாசத்துல ஆண்டவர் கையில வாழ்க்கையை நம்ம அர்ப்பணித்து வாழ்வதுதான் அந்த விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. அதனாலதான் நம்ம பேரே விசுவாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் கிறிஸ்தவர்களும் இந்த காயினை போல விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாய் வாழுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். வேதமும் அதான் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. 2வது நபரை குறித்து அங்க பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, எபிரேயர் 11:5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆபேலுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை கர்த்தர் அவனுக்குள்ள கொடுக்கிறாரு. அந்த விசுவாசத்தினால அவனை பலப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கைகளை கொடுக்க வச்சாரு. அந்த காணிக்கைகளை கொடுக்க வச்சது நிமித்தம் அவன் நீதி உள்ளவன் என்று சாட்சியும் ஆண்டவர் கொடுக்கிறது பார்க்கும். 2வது நபராகிய இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள் அந்த விசுவாசித்த ஏனோக்கு ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்துல வளர்றார். இது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, ஏன்னா அந்த அவருடைய வாழ்நாள்ல 365 ஆண்டுகள்ல 300 வருடம் இந்த விசுவாச வாழ்க்கையில அவர் வளர்ந்து கொண்டே வர்றார். ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய விசுவாசத்தை தேவன் பார்த்து கனப்படுத்தி விசுவாசத்துல என்ன பண்ணிடுறாரு, தன்னோடு கூட அவர் எடுத்துக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த விசுவாசத்துல இருந்ததுனால ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு மாத்திரமல்ல, அங்கேயே அவர் எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடியே அவரை குறித்து, ஏனோக்கை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அந்த வசனம் அப்படி இருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அப்ப எந்த அளவுக்கு ஏனோக்கு விசுவாசத்துல இருக்கிறார் பாருங்கல்ல. இப்ப ஆண்டவர் வா நம்ம போலாம் என் கூட வந்துருன்னு சொல்லும் போது, ஐயோ என் மனைவி நான் என்ன பண்ண, பிள்ளை என்ன பண்ணன்னு சொல்லி அவன் யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் பாட்டுக்கு ஆண்டவரோடு அவர் ஏறி போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சின்ன வயசுல இருந்தே அவருடைய விசுவாசம் பலப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த டே 1ல இருந்து தேவனோடு நடக்க ஆரம்பித்த அந்த முதல் நாள்ல இருந்து அந்த விசுவாசத்தை அவரோடு நடக்க நடக்க அந்த விசுவாசம் பலப்பட்டு கொண்டே வருகிறது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கிறிஸ்தவ ஜீவிதத்துல அனுதினமும் நம்ம ஆண்டவரை தேடுவர்களா இருக்கணும், அனுதினமும் வேதத்தை தியானிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும், அனுதினமும் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுதுதான் இந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ள வளர செய்கிறார், வளர செய்ய முடியும். நம்ம இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தோம், இல்லை ஆண்டவரை தேடணும், இல்லை எப்போவாது நமக்கு நெருக்கம் வரும்போது, பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, தேவை மட்டும் நம்ம தேடணும்னா நமக்குள்ள வைக்கப்பட்ட அந்த விசுவாசம் வளராமையே ப்ரீ மெச்சூர்டா இருக்கும், அப்படியே இருக்கும். அது வளரவே செய்யாது. அது வளர்ந்தா தான் அது பலன் கொடுக்கும். எப்படி ஒரு விதையானது பூமியில விதைக்கப்படும் பொழுது அதற்கு டெய்லி தண்ணீர் பாய்த்து அதை பராமரித்து வேலியடைத்து அதுக்கு கவனம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த விதை முளைக்குது, முளைச்சு அது செடியாகுது, செடி மரமாகுது, மரம் பூக்குது, காய்க்குது, கனி கொடுக்குது. அதே போலதான் விசுவாச வாழ்க்கையில நம்ம அனுதினமும் ஏனோக்கை போல அந்த அவரோடு நடக்க 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 தெய்வனோடு ஐக்கியம் கொள்ள கொள்ள நம்மளுடைய விசுவாசமானது வளர்ந்து அது ஒரு மெச்சூரிட்டிக்கு வருது. இன்னும் அதை சொல்லும் போது அந்த விசுவாசத்தை துவக்கின அவர் அந்த விசுவாசம் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே அவர் அதை பூரணப்படுத்தி நம்மை எடுத்துக்கொள்ளுகிறார்.
ஏனோக்கு எப்படி ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரோ அதே போல நம்ம எடுத்துக்கொண்டார். ஸோ அந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில அவர் வந்து மரணத்தையே காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த விசுவாச வாழ்க்கை இருந்திருக்கும்னு சொல்லி பாருங்க. மூணாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அதே 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கூட தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நம்ம நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன ஒரு தைரியத்துல நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போறோம், என்ன தைரியத்துல நம்ம ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம தேசத்துக்காக, மாநிலத்துக்காக, சபைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படணுங்கிறதுக்காக நம்மளுடைய லேண்டுக்காக நம்ம என்ன பண்றோம், ஜெபங்களை ஏறெடுக்க என்ன தைரியத்துல ஏறெடுக்கோம்? எங்கள் ஜெபத்தை எங்கள் தேவன் கேட்பார், கேட்டு அதற்கு பதில் தருவார் என்கிற அந்த விசுவாசத்துலதான் இந்த ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கிறோம். ஸோ தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார் என்று நம்ம நம்பும் பொழுதுதான் அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த விசுவாசத்தோடு நம்ம வாழணும். அது இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ முடியாது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 7வது வசனத்தில் நோவாங்கிற அந்த பக்தனை குறித்து நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பயபக்தி உள்ளவனாகி, அவன் இன்னும் அந்த நடக்க போற சம்பவங்களுக்கு குறித்து தேவ எச்சரிப்பு பெறான். ஆனா சம்பவத்தை இன்னும் பார்க்கவே இல்லை, சம்பவத்துக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, மழை வருவதற்கோ உலகம் அழிவதற்கோ எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஆனா என்ன பண்றான், பயபக்தியா அந்த தேவன் கொடுத்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு அந்த பேழையை அவர் செய்யறார். அந்த பேழையும் அதே செய்யறார், விசுவாசத்துல செய்யறார். அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் பரிகாசம் பண்றாங்க. நோவாவுக்கு ஒருவேளை இப்படி கூட சொல்லியிருக்கலாம், நோவாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல, அதனாலதான் இப்படி அவர் இஷ்டம் போல செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நோவாவுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. கர்த்தர் இந்த அழிவில் இருந்து எங்களை காக்கவே இந்த பேழையை உண்டு பண்ண சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசத்துல அதை பில்ட் பண்றாரு. அது அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அந்த கூட வரப்போற பிராணிகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து அந்த நோவா அந்த பேழை உண்டு பண்ணி அந்த விசுவாசத்துல அவர் கட்டி முடிக்கிறார். விசுவாசத்திலே அதற்குள்ள என்டர் ஆகிறார்ல. ஆண்டவர் சொல்றாரு, மழை வரப்போகுது, சீக்கிரம் நீங்க எல்லாம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அந்த ஒரு வருட காலமும் விசுவாசத்தோடு உள்ளே இருக்கிறாங்க ஃபேமிலியா. அந்த விசுவாசம் அவருக்குள்ள நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. ஏன்னா இப்ப பாருங்க, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி பலப்படுத்துறாருன்னா, முதல்ல கட்ட சொல்றாருல, கட்டி முடிக்கும் போது மழை வருது. அப்போ மழை வந்ததுனால அப்போ ஆண்டவர் இந்த மழையிலிருந்து காப்பாத்துறதுதான் கட்ட சொன்னார் அப்படிங்கிறான்னு அவருடைய விசுவாசம் என்ன ஆகுது, கட்டி ஆகுது, பலப்படுகிறது. இப்போ அந்த மழை வந்து அந்த போட்டுக்குள்ள, அந்த பேழைக்குள்ள அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, தண்ணீர்ல தப்பு வைக்கப்படுறாங்க, கண்ணு முன்னாடியே மற்ற அநியாயம் செய்த பாவத்துல வாழ்ந்த ஜனங்களாம் அழிந்து போறாங்க. இன்னும் இப்போ நோவாவுக்குள்ள விசுவாசம் அதிகமாகுது. ஆமா, அந்த அழிவிலிருந்து கர்த்தர் காத்து விட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ உள்ள இருக்கிறாங்க, தண்ணீர் வற்றுவதற்கு நாட்கள் ஆகிட்டே இருக்குது. ஆனா அந்த அந்த நாட்கள்ல அவருடைய விசுவாசம் சோர்ந்து போகல, விசுவாசம் பலப்பட்டு கொண்டேதான் இருக்குது உள்ள. அந்த தண்ணீர் வற்ற ஆரம்பித்த அந்த இதை அனுப்பினோன்னு, புறாவை அனுப்பி அது ஒளிவு மர இலையை கொண்டு வந்தோன்னே இன்னும் ஆமா, ஆண்டவர் சொன்னபடியே தண்ணீரை வற்றி போக பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்துல இன்னும் வளர்றாங்க. அப்புறம் மறுபடி அதை அனுப்பணும்னு அதை புறா வரலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஓகே, இன்னும் உங்களுடைய விசுவாசம் பலப்பட்டு, எஸ், பூமியில கர்த்தர் தாம் சொன்னபடியே தண்ணீரை முழுவதும் வற்றி போக பண்ணினார் என்று சொல்லி. அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுறாரு, நீங்க பேழையில இருந்து வெளியில வாங்க சொல்லி, இன்னும் பலப்படுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களை பேசி ஆசீர்வதித்து அனுப்பும் போது அவங்க விசுவாசம் இன்னும் அதிகமா பலப்படும். இப்படித்தான் ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல பல சம்பவங்கள் மூலமாய், ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிற அனுபவங்கள் மூலமாய், ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிற நடத்துதலின் மூலமாய், அவர் பேசுகிற வார்த்தையின் மூலமா நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அவர் தூண்டி அதை வளர்த்து அதை ஒரு முதிர்ச்சி நிலைக்கு அவர் கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு நாம நோவாவை போல கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். விசுவாசம் எப்போ வளரும் அப்படின்னா, அடங்கி இருக்கும் போது மாத்திரமே. அந்த விதை விதைக்கப்பட்டவனே மண்ணுக்குள்ள அந்த உழவன் விவசாயி அதை உழுது அந்த விதையை போட்டு மூடிடுவாங்க. ஏன் அதை மூடுறாங்க, ஐயோ என்ன குழி தோண்டி புதைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அது பரிதவிக்காது. அதுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. என்னன்னா, அந்த விவசாயி என்ன இந்த பூமியில குழி தோண்டி புதைத்ததுக்குடைய நோக்கம், நான் வளரணும், நான் அப்பதான் வளர்ச்சி அடையும். ஏன்னா மேலால போட்டு விட்டு போயிட்டாங்கன்னா, மூடாம போயிட்டாங்கன்னா பறவைகள் அந்த விதையை எடுத்து சாப்பிட்டு போயிடும். அது வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான், விசுவாசத்துல ஆழமா வேர் விடுறதே இல்லை, மேலோட்டமா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் பலன் கொடுக்க முடியாது. எந்த விதையானது தன்னை ஒப்பு கொடுக்கிறதோ அந்த விதை உடையும். அப்ப இந்த விதை உடையும் பொழுதுதான் முளை மேல வரும், முளைத்து அது மேல வரும், கீழே வேர் உள்ள போகும். அப்பதான் அந்த செடி அது வளர்ந்து பலனை கொடுக்கும். அதே போல விசுவாசத்தை ஆண்டவர் சிலருக்கு மறைவாய் வைத்து வளர்ப்பாரு, சிலருக்கு ஓப்பனா டைரக்டா ஆண்டவர் அந்த காரியங்களை செய்து வளர்ப்பார். அது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மளை இது பண்ணும். ஆனா அவருடைய வளர்க்கிற அந்த வளர்ப்புக்கு நம்மை விட்டு கொடுக்கணும். நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தேவன் வளர்ப்பதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும், நம்பணும். சில காலம் அந்த விதை மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கும். அப்போ ஐயோ என்ன உள்ள போட்டு புதைச்சிட்டாரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. நோவா அந்த ஒரு வருட காலம் பேழைக்குள்ள இருக்கும்போது அவங்க அவிசுவாசப்படலை, ஆண்டவரை நம்பி இருந்தாங்க. நிச்சயமா ஆண்டவர் எங்களை இந்த தண்ணீர் வற்றின பின்பு வெளியில பூமியிலே எங்களை வாழ பெருக செய்வார் என்று நான் நம்பி இருந்தாங்க அந்த விசுவாசத்தை. அதே போல நாமும் நம்பி இருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாமும் அந்த விசுவாசத்துல அடங்கி இருக்கும் பொழுது நாம் வளர்ச்சியை பார்க்க முடியும். அடுத்த நபரை பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினால ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவன் எங்க போறன்னு தெரியாது, ஆனா ஆண்டுடைய வார்த்தையை அவர் கட்டியா விசுவாசிச்சார். இது ஆண்டவர் பார்க்கிறார். அந்த 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அழைப்பு வரும்பொழுது உடனே அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் பலப்படாம வளராம இருக்குதுன்னா இந்த கீழ்ப்படிதல் இல்லை. இன்னும் அந்த கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கிறது எதற்கு அடையாளமா இருக்குன்னா அவிசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கு. விசுவாசம் இருக்கிறவன் கீழ்ப்படிவான், விசுவாசம் இல்லாதவன் கீழ்ப்படிய மாட்டான். அதுதான் பேசிக் இதே ட்ரூத்தே அதுதான், சத்தியம், அடிப்படை சத்தியமே அதுதான். தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் இருந்தாலும் அவன் புறப்பட்டு போறாரு. எங்க போறான்னு தெரியாது, ஆனா ஆண்டவர் போக சொல்லிட்டாரு, நான் போறேன். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வளர்க்கிறார் ஆபிரகாமுக்குள்ள. இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலிலேயே ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா அந்த ஆபிரகாம் தான். ஏனென்றால் அவர் தான் அவருடைய குறித்து சாட்சி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அவர் அழைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இல்ல இன்னும் சொல்ல போனா அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை வளர்த்தது எப்படி அப்படிங்கிறத நான் இன்னொரு நாள் வேணா தனியா ஒரு செய்தியா எடுக்கிற நேரம் இல்லாதனால. ஆனா சின்ன காரியங்கள், சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, அந்த முதல் நாள்ல ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன், உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். வேதம் அங்க ரெக்கார்ட் ஆயிருக்குது. அது தேவனுக்கு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதை விசுவாசித்துட்டு அவங்க அப்படியே விட்டுறல. 25 வருஷம் அந்த விசுவாசம் மெச்சூரிட்டி ஆறதுக்கு 25 வருஷம் ஆயிருக்குது. ஆனா அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளேயே அது இருந்தது. எப்படி சில விதையெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு ரொம்ப நாளா இருக்கும், முளைச்சிருக்கவே செய்யாது. என்னன்னு பார்த்தா அது வெளியில துளிர் விடுவதற்கு உள்ள ஆயத்தமாகி கொண்டு இருக்கும். இந்த பம்பு ஸ்டிக் அதை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, பல வருஷங்கள் அது வெளியில தெரியவே செய்யாதான். உள்ளேயே அடியில அது வேர் விட்டு கொண்டு பலப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு காலம் வரும்போது அந்த மெச்சூரிட்டி ஆகும் பொழுது அந்த பம்பு ஸ்டிக் வேகமா வளர்ந்து எல்லா மரங்களையும் விட உயரமா அது வளர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய விசுவாசமும் சில நேரம் அது வெளியில காணப்படாமல் இருக்கலாம், ஆனா உள்ள நம்ம கர்த்தரை விசுவாசித்து கொண்ட சில நேரங்களில் நம்முடைய வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்கள் வெளிப்படையா அது நடப்பதற்கு ஏதுவே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு ஆண்டவர் சொன்னார நிறைவேற்றுவாரா இல்லையா அப்படிங்கிற 2 மனசோடு இல்லாதபடி வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுவாருங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த விசுவாசத்துக்கு ஒரு பலனை நாம பார்ப்போம். அதே போலதான் இந்த ஆபிரகாம் காத்திருந்தார். அதே போல சாராலும் ஆரம்பத்துல கொஞ்சம் அந்த அவிசுவாசப்பட்டு அடிமை பெண்ணுக்கு கூட அடிமை பெண்ணை கொடுத்து இஸ்மவேல் வந்தாலும் அதுக்கப்புறம் சாரால கர்த்தர் பலப்படுத்துறாருல. 11:11 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அவளுக்கு வயசு ஆயிடுச்சு. அந்த 90 வயசு, அந்த ஆபிரகாம் 99 வயசு இருக்கும்போது இவங்களும் வயசாயிருக்கிறாங்க. பிள்ளை பெறுவதற்கு உண்டான எந்த ஒரு பலனோ எந்த ஒரு சூழ்நிலையோ அவருடைய சரீரத்துல இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம்.
25 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் போட்ட அதே விசுவாசம் அவங்களுக்குள்ளேயே இருந்தது. அது முளைத்து பலன் கொடுத்து அந்த சாராளமா பலன் பெற்று, கர்ப்பம் தரிக்க பலன் பெற்று, வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். அப்ப விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ள தொடங்குகிறார். 2வது அந்த விசுவாசத்தை உள்ளேயே வளர்க்கிறார். 3வது அந்த விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். 4வது அந்த விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறார், அல்லது அதை முதிர்ச்சி அடை செய்கிறார். சோ ஆகவே இந்த விசுவாசத்தை நமக்குள் வைத்த அந்த தேவனிடத்துல நாம விசுவாசமா இருக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தை வளர்ப்பதற்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் நமக்குள்ள விசுவாசத்தை பலப்படுத்த சில சோதனைகளை கொடுப்பார், சில நேரம் பரீட்சைகளை வைப்பார், டெஸ்ட் வைப்பாரு, சில நேரம் அந்த விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாய் வேதம் சொல்லுகிறது போல அக்கினியில நடக்கிறது போல கூட சில நேரம் அந்த சூழ்நிலைகள் வரும். ஏனென்றால் உங்கள் விசுவாசமானது புடமிடப்பட வேண்டும். பேதுரு கிட்ட ஏசப்பா சொல்றாங்கல்ல, சாத்தான் உன்னை சுலகில புடைப்பதற்கு அவன் வேண்டிக் கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நம்முடைய விசுவாசம் வளர்றதுக்காக பாருங்க ஏசப்பா நமக்காக ஜெபிக்கிறார். அடியேனும் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், விசுவாசத்துல பலப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நான் சபைக்கு வரும்பொழுதெல்லாம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அதுக்காக தான் அந்த சார்ட்ல உங்களுடைய ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருடைய பேரும் அந்த சார்ட்ல எழுதி அங்க ஒட்டி இருக்கிறோம். நீங்களும் சபைக்கு வரும்பொழுது அதை பார்த்து ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு மற்றவர்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாள்ல நம்ம பார்த்தது போல விசுவாசத்தை நமக்குள் துவங்கினவரும், விசுவாசத்தை நமக்குள் முதிர்ச்சி அடைய செய்கிறவர், பூரணப்படுத்துகிறவருமாகிய அவரையே நோக்கி நாம ஓடணுமா. பாருங்க, நம்ம அங்கதான் நம்ம மிஸ் பண்றோம். நம்ம விசுவாசம் வளராம இருப்பதற்கும் விசுவாசம் பலனடையாம இருப்பதற்கு காரணம் என்னன்னா, ஆரம்ப நாட்களில விசுவாசத்தை கொடுத்தவரை நாம் அதிகமாய் நோக்கி பார்த்தோம், அவர் சமூகத்துல காத்திருந்தோம், ஜெபத்துல தரித்திருந்தோம், வேதத்தை தியானித்து நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம், விசுவாசத்தோடு இருந்தோம். ஆனா நாட்கள் வர 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 ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவுல நம்ம விட்டு விலகின பொழுது அல்லது குறைந்த பொழுது நம்ம விசுவாசமும் குறைந்து விடுகிறது. ஆகவே விசுவாசத்தை நாம வளர்க்க முடியாது, ஆண்டவர் தான் நமக்குள்ள அதை வளர்க்க வேண்டும். ஆனால் அது வளருவதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா அந்த விசுவாசத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த விசுவாசத்தை உள்ளத்திலே நாம் காத்து கொள்ள வேண்டும். இன்னும் எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆதியிலே பார்த்தது போல விசுவாசம் என்பது ஒரு வரம், விசுவாசம் என்பது ஒரு கனி, ஆவியின் கனியில ஒண்ணு. அதனால ஆண்டவரே, அந்த விசுவாசமாகிய வரத்தை எனக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் அதை என்னுடைய அனுதின வாழ்க்கையில நான் அதை கடைபிடித்து அதை கிரியையில காண்பித்து அந்த கனியை கொடுக்கிற, விசுவாசம் என்கிற கனியை கொடுக்கிற ஒரு நல்ல விசுவாசியாக, தெய்வ பிள்ளையாக, தெய்வ ஜனமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த வேளையில நாம் கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதுல விசுவாசத்தை துவங்கினவர், அதை பலப்படுத்துகிறவரும், அதை வளர்க்கிறவரும், அதை பூரணப்படுத்துவருமாய் இருக்கிறீர்ங்கிறத நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டோம் ஐயா. இதற்கு நாங்கள் ஆண்டவரே ஒத்துழைத்து எங்களுக்குள் நீர் வைத்த அந்த விசுவாசத்தை வளரச் செய்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய வழி நடத்துதலினாலே, உம்முடைய கிருபையினாலே அந்த விசுவாசத்திலே நாங்கள் வளர்ந்து ஆண்டவரே கனி கொடுத்து ஆண்டவரே சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். சேர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.